அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் செவ்வாய் கர்மா கொண்ட நட்சத்திரங்களை பற்றி பார்க்கலாம். கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி இந்த 4 நட்சத்திரங்களும் செவ்வாய் கர்மாவை கர்மப்பதிவாக கொண்ட நட்சத்திரங்கள். ஆனால் இந்த 4 நட்சத்திரங்களும் வெவ்வேறு கிரகத்திற்கு சொந்தமான நட்சத்திரங்கள். கார்த்திகை சூரியனுக்கு சொந்தமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறக்கும் குழந்தை பிறக்கும் பொழுது சூரிய திசையில் பிறக்கும். பூரம் சுக்கிரனுக்கு சொந்தமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் பிறக்கும் பொழுது சுக்கிர திசையில் பிறப்பார்கள். மூலம் இந்த நட்சத்திரம் கேதுவுக்கு சொந்தமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் பிறக்கும் பொழுது கேது திசையில் பிறப்பார்கள். ரேவதி இந்த நட்சத்திரம் புதனுக்கு சொந்தமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் பிறக்கும் பொழுது புதன் திசையில் பிறப்பார்கள். இவ்வாறு வெவ்வேறு கிரகங்களுக்கு சொந்தமான நட்சத்திரங்களில் இவர்கள் இருந்தாலும் இந்த 4 நட்சத்திரமும் ஒரே மரபணு தொடர்பை கொண்ட நட்சத்திரங்கள் ஆகும். ஒரு குடும்பத்தில் இந்த 4 நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் மற்ற 3 நட்சத்திரங்களும் அந்த குடும்பத்தில் தாய் வழியிலோ தந்தை வழியிலோ பிறந்திருப்பார்கள் என்பது உறுதி. அதோடு இந்த 4 நட்சத்திரங்களும் செவ்வாய் கர்மாவை கொண்ட நட்சத்திரங்களாக இருக்கும். அதே நேரம் இந்த 4 நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி அமைந்தாலும் லக்ன அதிபதி இந்த 4 நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் லக்ன அதிபதி 11ஆம் பாவத்தில் அமர்ந்தாலும் 11ஆம் பாவ அதிபதி லக்னத்தில் அமர்ந்தாலும் அவர்களும் செவ்வாய் கர்மாவை கர்மப்பதிவாக கொண்டு பிறந்தவர்கள் என்பது பொருள். நன்றி, வணக்கம்.